Good morning. So vanakkam, welcome back to the channel BeYouDefining. இன்னைக்கு வந்து ஒரு random vlog. இந்த vlogல நீங்க என்ன பார்க்க போறீங்கன்னா என்னோட லைக் YouTube room அப்படின்னு நான் வந்து இதுக்கு வந்து பேர் வச்சிருக்கேன். இந்த ரூம் வந்து என்னோட பிரைட்ஸ் வருவாங்க இல்லையா, அவங்களுக்கு ட்ரையல் ஆகட்டும் இல்லை ரியல் பிரைட்ஸ் அவங்களுக்கு ரெடி ஆகிறதுக்காகட்டும் இந்த ரூம் வந்து நான் அந்த ஒரு மைண்ட் செட்டில் வந்து இன்டீரியர்லாம் பண்ணி வச்சுருக்கேன். அண்ட் கொஞ்சம் வந்து ஆர்கனைஸ் பண்ணியிருக்கேன். சரிங்களா? ஸோ என்னோட வேனிட்டி டூரும் இதில் வந்து காமிக்க போகிறேன், ஆஸ் வெல் அஸ் இந்த ரூம் டூரும் வந்து காமிக்க போகிறேன். வாங்க பார்க்கலாம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இப்போ நான் வந்து வெளியே கிளம்ப போகிறேன். ஆக்சுவலாக வந்து நான் என்னோட லைஃபோட நெக்ஸ்ட் ஸ்டெப்பிங் ஸ்டோனுக்காக ஒரு விஷயத்த வந்து பண்ண போகிறேன். அது வந்து எந்த அளவுக்கு சக்ஸஸ் ஆக போகுதுன்னு எனக்கு தெரியல, பட் ஹோப்ஃபுல்லி எல்லாமே நல்லா அமைஞ்சு வரணும். எனக்கு காலையில் எந்திரிச்சு கடவுள்லாம் வந்து வேண்டியாச்சு. அண்ட் இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் எனக்கு கொஞ்சம் பக்திகரமாக இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு, ஏன்னா வந்து லைக் பாசிட்டிவிட்டி, பக்தி அண்ட் அந்த மாதிரிலாம் இருக்கும்போது எனக்குள்ளாரே வந்து நிறைய நல்ல விஷயங்கள்லாம் நடக்குது. லைட்டாக போன 2 மாதத்துக்கு முன்னாடிலாம் எனக்கு வந்து லைஃப்பில் நிறைய அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் எல்லாம் வந்து வந்தது. இப்போ வந்து கொஞ்சம் அப்படியே ஸ்டேபிளாக போயிட்டு இருக்கு. அண்ட் ஐ கேன் சி லாட் ஆஃப் பாசிட்டிவிட்டி. ஓகேங்களா? ஸோ அதனால வந்து அடுத்த ஒரு லைஃப்ல இன்னொரு ஸ்டெப்பிங் ஸ்டோன் எடுத்து வைக்க போறேன். ஸோ அதை நான் வந்து உங்க கூட கூடிய சீக்கிரம் வந்து ஷேர் பண்றேன். பட் இன்னைக்கு வந்து அந்த ஒரு இவெண்ட்க்கு வேண்டி நான் வந்து ரெடி ஆக போறேன். ஸோ இப்போ ஆக்சுவலா இப்போ நீங்க வீடியோல பார்த்துட்டு இருக்கிறது என்னோட யூடியூப் ஸ்டுடியோ ரூம். ஸோ இதுதான் நம்மளோட யூடியூப் ஸ்டுடியோ ரூம். கொஞ்சம் திங்ஸ் அங்கங்க ரேண்டமாக இருக்கும், ஏன்னா இடையில வந்து மாடல் ஃபோட்டோ ஷூட்ஸ் எல்லாம் வந்து நிறைய பண்ணிட்டு இருக்கோம். பிரைடல்ஸ் வேற நிறைய பேர் இங்கே வந்து ரெடி ஆகிட்டு போறாங்க. ஸோ இது பிரைடல் ஸ்டுடியோ பிளஸ் ஒரு யூடியூப் ரூம்னு வச்சுக்கலாம். அண்ட் இது வந்து ரொம்ப ஆசாசியாக பார்த்து செஞ்சேன். திஸ் இஸ் மை லைக் பிக்கெஸ்ட் வேனிட்டி அப்படின்னு வந்து சொல்லலாம். எனக்கு சொல்லும் போதே ஒரு மாதிரி ஷையா இருக்கு. இதெல்லாம் நான் வந்து கனவுல கூட ட்ரீம் பண்ணது கிடையாது, இந்த மாதிரிலாம் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. பட் எனக்கு லைஃப்ல அமைஞ்சு வர்றது வந்து எல்லாம் பிளெஸிங்ஸ் தான் அப்படின்னு நான் நினைக்கிறேன். அண்ட் எனக்கு இப்போதைக்கு இன்னும் கொஞ்சமா வந்து ஆர்கனைஸ் பண்ணி வச்சிருக்கேன். இப்போ பாருங்க என்னோட திங்ஸ் செக்ஷன்ஸ் எல்லாம். இங்க வந்து ஐலைனர்ஸ், அப்புறமேட்டு மஸ்காரா, அதுக்கப்புறம் ஜெல் லைனர்ஸ் எல்லாம் இதுல வச்சிருக்கேன். அது வந்து அந்த சைஸ் வாரியா மாதிரி. அப்புறம் லிக்விட் கிளிட்டர்ஸ் எல்லாம் வந்து இதுல வச்சிருக்கேன். இதுல வந்து பாத்தீங்கன்னா ரேண்டம் ஸ்டப்ஸ். ஓகே, இதுல வந்து பாத்தீங்கன்னா கன்சீலர்ஸ், எல்லா கன்சீலர்ஸும் இதுக்குள்ளே வச்சிருக்கேன். அடுத்தது இது வந்து பாத்தீங்கன்னா என்னோட பவுடர் பேலட்ஸ். பின்னாடி வந்து பாத்தீங்கன்னா பிளஷ், ஃபுல்லா பிளஷ், ஹைலைட்டர்ஸ் எல்லாம் வந்து பின்னாடி வச்சிருக்கேன் இந்த பாக்ஸ் ஃபுல்லா. ஓகேங்களா? அதுக்கப்புறம் இங்க வந்து பாத்தீங்கன்னா என்னோட ஸ்கின் கேர் வச்சிருக்கேன், ஹேர் கேர் வச்சிருக்கேன். இது இன்னும் நான் ஆர்கனைஸ் பண்ணல, கொஞ்சம் டைம் ஆகும். ஆனா இப்போதைக்கு இது என்னோட தேவையான அன்றாட வாழ்க்கைக்கு தேவையான ஒரு சில ஐட்டம்ஸ். அதுல மெயின் அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப மெயினான ஒரு ப்ராடக்ட் இங்க மிஸ்ஸிங்ல நான் காமிக்கிறேன். ஸோ ரொம்ப மெயினானது பார்த்தீங்கன்னா இந்த நியூட்ரிடர்மோட மாய்ஸ்சரைசிங் லோஷன் வைட்டமின் இ. இப்போ இது எனக்கு மேக்கப்க்கு இப்போ இது தேவை, இதை நான் எடுத்து இங்கே வச்சிடுறேன். அண்ட் அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா சன்ஸ்கிரீன். இந்த AVEIL-ஓட சன்ஸ்கிரீன் ஒன் ஆஃப் மை ஃபேவரட். ரொம்ப நல்லா இருக்கு. என் ஸ்கின்ல வந்து எந்த ஒரு ப்ராப்ளமும் இல்லாமல் டெர்மட்டாலஜிக்கலி டெஸ்டடான ஒரு SPF 50 உள்ள ஒரு சன்ஸ்கிரீன். இதெல்லாம் வந்து லைக் நம்ம ரெகுலராக நம்ம வீடியோஸ்க்கு யூஸ் பண்ணுற திங்ஸ் எல்லாம் இங்கே வந்து வச்சுருக்கேன். அடுத்தது கீழே வந்து பார்த்தீங்கன்னா இதெல்லாம் என்னோட ஃபவுண்டேஷன்ஸ். ஸோ இதெல்லாம் என்னோட ஃபவுண்டேஷன்ஸ் நான் யூஸ் பண்ணிக்கிறதுக்கு. இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா மறுபடியும் லைனர்ஸ், கலர் லைனர்ஸ் அண்ட் மஸ்காராஸ். இது எந்த விதமான ப்ரொமோஷன்லாம் கிடையாது. வாவோட வைட்டமின் சி ஃபேஸ் சீரம், லைக் 20% வைட்டமின் சி இருக்கு. ஸோ இது வந்து ஒன் ஆஃப் மை ஃபேவரட். டெய்லி நைட் தூங்க போறதுக்கு முன்னாடி இதை நான் வந்து யூஸ் பண்ணுவேன். அதான் இப்படி வந்து இங்க நின்று நான் ஃபுல்லா இதை வந்து நின்று எல்லாத்தையும் யூஸ் பண்ணுவேன். அண்ட் பாருங்க, இது வந்து நான் என்னோட வீடியோஸ்ல சொல்லியிருப்பேன், சன்ஸ்கிரீன் வந்து இது எனக்கு ரொம்ப பிடிக்கும், நான் உங்களுக்கு காமிக்கிறேன் அப்படின்ட்டு. அது எங்க வச்சேன்னு தெரியல அப்படின்ட்டு. ஸோ இது பாருங்க, டப்பா காலி, இது வந்து புதுசு. ஸோ அதுக்கப்புறம் இந்த பக்கம்லாம் இருக்கு, இன்னும் ஆர்கனைஸ் பண்ணல. இதுல ஹேர் ஸ்டப்ஸ், கிளைண்ட்ஸ்க்கு தேவையான ஸ்டப்ஸ் எல்லாம் இந்த இடத்த வைக்கலாம் அப்படின்னு வந்து பிளான் பண்ணியிருக்கேன். ஸோ ஓரளவுக்கு தான் நான் இந்த இடத்த ஆர்கனைஸ் பண்ணியிருக்கேன். இன்னும் கம்ப்ளீட்டாலாம் ஆர்கனைஸ் பண்ணல. ஆர்கனைஸ் பண்ணோடனே கண்டிப்பா உங்களுக்கு வந்து காமிக்கிறேன். ஸோ கீழே எல்லாம் ட்ராஸ் இருக்கு, அதுல எல்லாம் வந்து பேலட்ஸ் வச்சிருக்கேன். ஸோ இது ஜஸ்ட் லைக் ரேண்டம் vlog. இதில் வந்து பார்த்தீங்கன்னா Too Facedோட பேலட் இருக்கு. அதுக்கப்புறம் இது வந்து Urban Decayயோட ஹீட் பேலட்டு. அப்புறம் இது வந்து பார்த்தீங்கன்னா க்ரைலானு. இப்போ ரீசெண்டாக நான் வாங்கினது வந்து பார்த்தீங்கன்னா மேக்கப் ஃபார் எவருங்க. இந்த ஒரு பேலட் மட்டுமே 10,000 ரூபாங்க.
இது வந்து ரொம்ப நாள் நான் வாங்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டது. மேக்கப் ஃபார் எவர் பிராண்டில் இருந்து. லைக் அதுவும் பிரைட்ஸ்க்கெல்லாம் சூப்பராக இருக்கும். இது பார்த்தீங்கனாலே சூப்பராக இருக்கும். இந்த சைடு வந்து பார்த்தீங்கன்னா கன்சீலர்ஸ் அண்ட் கரெக்டர்ஸ், அண்ட் இந்த சைடில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக ப்ளஷ்ஷு. ஓப்பன் பண்ணுற பாருங்க. வாவ்! ஸோ ட்ராவல் பண்ணும்போது தனித்தனியாக எடுத்துகிட்டு போகணுன்னு அவசியம் இல்லை. இந்த ஒரு பேலட் எடுத்துகிட்டு போனாலே போதும். இடமும் வந்து ரொம்ப காம்பேக்டாக இருக்கும். ஸோ இதெல்லாம் வந்து பிரைடல் ஆர்டிஸ்ட் இருக்கவங்களுக்கு, இந்த ஃபீல்டில் இருக்கவங்களுக்கு டெஃபினட்டாக புரியும் இது எதுக்கு தேவை அப்படின்னு சொல்லிட்டு. அப்புறம் ஏகப்பட்ட பேலட்ஸ் வந்து வச்சுருக்கேன். அண்ட் இப்போ புதுசாக இன்னொரு பேலட் வாங்கினது அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா பி பர்ஃபெக்டோட கார்னிவல் எக்ஸல் ப்ரோ பேலட். இது வந்து ரொம்ப நாள் ஆசைப்பட்டேன். ஏன்னா ஒரு விஷயம் வாங்குறதுக்கு முன்னாடி ரொம்ப லைக் திங்க் பண்ணி ஓகே வாங்கலாமா வேணாமா, நமக்கு யூஸ் இருக்குமா இல்லையா அப்படின்னு பார்த்து தான் வாங்கினேன். அதில் இந்த பேலட்டும் வாங்கினேன். இந்த பேலட் வாங்கி பியூட்டிஃபுல் கலர்ஸ் இல்லை, ஏன்னா இதில் வேரியஸ் கலர்ஸ் உங்களுக்கு இருக்கு. இந்த சைடு வந்து ஹைலைட்டர்ஸாக வந்து யூஸ் பண்ணிக்கலாம். இதில் மேட் ஷேட்ஸ் இருக்கு, அப்புறம் ஷிம்மர் ஷேட்ஸ் இருக்கு. ஸோ இதெல்லாம் வந்து ரொம்ப நல்ல ஒரு பேலட். அதுவும் இது வந்து அட்டகாசமான ஒரு கலர். அது கரெக்டாக எனக்கு வந்து உடஞ்சி வந்திருந்தது. எனக்கே ஹார்ட்டே உடஞ்சிடுச்சு. ஆக்சுவலாக நான் வந்து அந்த வேனிட்டி டூர் காமிச்சிட்டு இருந்தேன்ல, கீழே பார்த்தோன்னே எனக்கே பயம் வந்துருச்சு. அதை உங்களுக்கு காமிச்சேன்னா நீங்கள் இன்னும் பயந்துடுவீங்க. அதனால் இன்னொரு வீடியோவில் எல்லாம் இன்னும் கொஞ்சம் ஆர்கனைஸ் பண்ண பிறகு நான் நீட்டாக வந்து காமிக்கிறேன். இப்போதைக்கு ரேண்டமாக என்னால் முடிஞ்சதை அடுக்கி வச்சு உங்களுக்கு அமிட்ஸ் ஆஃப் மை ஒர்க்கில் வந்து அடுக்கி வச்சு உங்களுக்கு வந்து நான் காமிச்சிருக்கேன். ஸோ இன்னும் வேறு வீடியோஸில் கண்டிப்பாக எப்படி எல்லாம் ஆர்கனைஸ் பண்ணணும் அப்படின்னு வந்து காமிக்கிறேன். இன்னும் கம்ப்ளீட்டாக வந்து ஃபுல் பண்ணணும். இன்னும் ஒரு அட்டைப்பொட்டியெல்லாம் வெளியே இருக்குது. அந்த பால்கனியில் இருக்கிறதெல்லாம் வந்து கொண்டு வந்து இந்த இடத்துல அடுக்கணும். அதனால இன்னும் கொஞ்சம் டைம் ஆகும். அதனால இப்போ வந்து அவர் ஃபோன் பண்ணி கூப்பிட்டுட்டே இருக்காரு, கிளம்பி வா, ரெடியாக சீக்கிரம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காரு. ஸோ இப்போ நம்ம வந்து ஒரு ஒர்க்குக்காக போகிறோம். அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா நம்மளோட கடைக்கு வந்து புது ஸ்டாக் வந்திருக்கு. இந்த ஏப்ரல் 14th அந்த மே மந்த்துக்கெல்லாம் வந்து நம்மளோட துளிர் ப்ரூக்ஃபீல்ட்ஸ்க்கு நிறைய ஸ்டாக் வரப்போகுது. அதுவும் கிட்ஸ் கலெக்ஷன்ஸ் வந்து எக்கச்சக்கமான கிட்ஸ் கலெக்ஷன் வரப்போகுது. என்னோட இன்ஸ்டாகிராம் ஃபாலோ பண்ணவங்களுக்கு கண்டிப்பாக தெரியும். நான் வந்து பாப்பாக்காக ஒரு சில ஐட்டம்ஸ்லாம் வாங்கிட்டு வந்தார் இல்லையா, அதனால் வந்து நம்ம ஸ்டோர்லேயும் வந்து வைக்கலாம் அப்படின்ட்டு வந்து பிளானு. ஸோ லைக் வாட்டர் பாட்டில்ஸு, பென்ஸு, கீ செயின்ஸு, அதெல்லாம் ரொம்ப ரொம்ப லவ்லி பீசஸ். இந்த பாப்பெட்டுன்னு சொல்லுவாங்களா, அதெல்லாம் வரப்போகுது. ஸோ அதோட ஸ்டாக் வந்து ஒரு பார்ட் ஆஃப் ஸ்டாக் வந்து வந்திருக்கு அப்படின்னாரு. எனக்கு பார்க்குறதுக்கு ரொம்ப எக்ஸைட்டிங்காக இருக்குது. நான் கண்டிப்பாக வருவேன் அப்படின்னு வந்து சொன்னேன். ஸோ நான் உங்களையும் கூட்டிகிட்டு கொண்டு போய் காமிக்கிறேன் என்ன இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ பட் பிஃபோர் தட் நம்ம முகத்தை வந்து கொஞ்சம் நம்ம ப்ரெசென்டபிளாக ஆக்கிக்கலாம். நல்லா இருக்குது, பட் இருந்தாலும் இன்னும் கொஞ்சம் மெருகேற்றிக்கலாம். இப்படியே போனோன்னா என்னம்மா ரொம்ப டல்லாக இருக்குது அப்படின்னு மாதிரி கேட்டுருவாங்க. அதனால் அதை வந்து கொஞ்சம் அதிகப்படுத்திக்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் அண்ட் ஃபார்மோஸ்ட் நான் வந்து எப்போவுமே மேக்கப் பண்ணுறதுக்கு பேஸாக வந்து யூஸ் பண்ணுறது இந்த நியூட்ரிடர்மோட மாய்ஸ்சரைசிங் லோஷன் தான் வந்து யூஸ் பண்ணுறேன். ஸோ இது வந்து நம்ம ஸ்கின்னை வந்து ஹைட்ரேட்டடாக வச்சுக்கிறதுக்கு ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். தீந்துச்சு. ஸோ இந்த மாதிரி இருக்க ஒரு கன்சிஸ்டன்சி நல்லா ஸ்மூத் அண்ட் சாஃப்ட் அண்ட் ஃப்ராக்ரன்ஸ் வந்து மைல்டாக இருக்கும், ரிலாக்ஸிங்காக இருக்கும். ப்ரைஸியர் சைடு தான், பட் ஒரு டியூபே வந்து எனக்கு பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 3-4 மாதம் வரைக்கும் நல்லா தாராளமாக தாங்கும். ஆன் ரெகுலர் பேசிஸ் நம்ம போடும்போது நான் வந்து லைக் மேக்கப் பண்ணும்போது கண்டிப்பாக இந்த ஒரு நியூட்ரிடர்மோட மாய்ஸ்சரைசிங் லோஷன் போடுவேன். ஏன்னா நம்ம ஸ்கின் ஹைட்ரேட்டடாக வச்சுக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணும். நம்ம முகம் வந்து ரொம்ப காடு மாதிரி ஆயிடுச்சுன்னா நம்மளுக்கு வந்து ட்ரைனஸில் சுருக்கங்கள் அதிகமாக வந்துடும். அதனால் நம்ம வந்து ஸ்கின்னை வந்து எப்போவுமே பூ போல் பார்த்துக்கணும். அதுக்கு வந்து தண்ணி ஊற்றணும் இல்லையா, அதனால தான் அந்த மாய்ஸ்சரைசிங் க்ரீம் நம்ம போடுறோம். சரிங்களா? நெக்ஸ்ட் வெளியே போகும்போதோ இல்லை வீட்டில் இருக்கும்போது கண்டிப்பாக சன்ஸ்க்ரீன் மேக்ஸ் அ பிக் டிஃப்ரென்ஸ். நம்ம ஸ்கின்ல வந்து சூப்பரான டிஃப்ரென்ஸ் கொண்டு வருது. இந்த பிளாக் ஸ்பாட்ஸ் ஆகட்டும், பிக்மெண்டேஷன் ஆகட்டும், டார்க்னஸ் ஆகட்டும், டல்னஸ் ஆகட்டும், எல்லாம் போக்குறதுக்கு சன்ஸ்க்ரீன் வந்து ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் நான் வந்து அடிக்ட் ஆகிட்டேன் அப்படின்னா இந்த ஒரு பர்டிகுலர் சன்ஸ்க்ரீன் தான், வேல் அப்படின்னு சொல்லிட்டு ரேண்டமாக நான் வந்து லைக் அமேசான்லேருந்து பிக் பண்ணதான். ஏன்னு பார்த்தீங்கன்னா இது வந்து டெர்மட்டாலஜிக்கலி டெஸ்டட் அண்ட் இதுக்கு வந்து நிறைய ரிவ்யூஸ் வந்து கொடுத்துருந்தாங்க. அண்ட் ட்ரை பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு ட்ரை பண்ணதில் ஒரு நிமிஷம் நான் பேசிட்டு இருந்தேன். ஹலோ சொல்லுப்பா. ஓகேப்பா. அதான் ஃபேஸில் எல்லா இடத்துலையும் அப்ளை பண்ணிப்பேன், கண்ணுக்கு மேலெல்லாம் அப்ளை பண்ணிப்பேன். ஸோ அடுத்தது இந்த லாக்மேயோட லூமி க்ரீம் வந்து யூஸ் பண்ணுறேன். இதில் வந்து பார்த்திங்கன்னா இது வந்து லைட்டாக ஒரு ஹைலைட்டர் மாதிரி இருக்கும், ஒரு பிங்க் டின்ட்டோட இருக்கும். நல்ல ஒரு க்ளோ கொடுக்கறதுக்கு ஹெல்ப் பண்ணும். ஸோ இந்த க்ளோ கொடுக்கறதுனால இத்திலூன்னு நான் எடுத்துக்கிட்டு என்னோடய போர்ஸ் இருக்க இடத்துல இந்த இடத்துல அப்புறம் ஹையஸ்ட் பாயிண்ட்ஸ் ஆஃப் மை ஃபேஸில் அப்ளை பண்ணிக்கிறேன் அந்த ஷைன் இருக்கிறதுக்கு வேண்டி. ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா கலர் கரெக்ஷன் பண்ணும். ஏன்னா இந்த
டார்க் சர்க்கிள்ஸ் இருக்குது, பார்க்கவே நல்லா இல்லை. ஸோ அதுக்கு இந்த டர்மா கலரோட கேமஃப்ளேஜ் க்ரீம் வந்து எடுத்துக்கிறேன். இதோட ஷேட் வந்து பார்த்திங்கன்னா D5 ஷேடு வந்து எடுத்துக்கிறேன். இது நல்லா இப்படி எடுத்து குவிக் இந்த ஒரு ரிங் ஃபிங்கரில் நம்ம இப்படி டேப் 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 பண்ணுறோம். எஸ், நெக்ஸ்ட்டு வந்து மேப்லின் ஃபிட்மியோட காம்பேக்ட் பவுடர் வந்து யூஸ் பண்ணுறேன். இந்த மாதிரி பவுடர் ஸ்பஞ்ச் இருக்கும் ப்ளஸ் பவுடரும் இருக்கும். இதை வந்து ஃபஸ்ட்டு கண்ணு கீழே நான் வந்து அப்ளை பண்ணிக்கிறேன். எப்படி இந்த முகத்தை நான் எப்படி மாற்றிருக்கேன்னு பாருங்கள். ஸோ த பவர் ஆஃப் மேக்கப் அப்படின்னே வந்து சொல்லலாம். ஜஸ்ட் லைக் ஒரு கேமஃப்ளேஜ் க்ரீம் அண்ட் இந்த ஒரு காம்பேக்ட் பவுடர் வந்து யூஸ் பண்ணேன். அதிக ப்ராடக்ட்ஸ்லாம் இல்லை. இப்போ அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா ஐப்ரோஸ் வந்து ஃபில் பண்ண போகிறேன். ஸோ ஐப்ரோஸ் வந்து எப்போவுமே ஸ்டார்ட் பண்ணுறது வந்து அவுட்டர் கார்னர்லேருந்து வந்து ஸ்டார்ட் பண்ணணும். ஏன்னா ப்ராடக்ட் அதிகமாகிடுச்சுன்னா, எக்ஸஸ் ஆகிடுச்சுன்னா, இந்த இடத்துல டார்க்னஸ் தெரிஞ்சாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஃப்ரண்ட்டில் டார்க்னஸ் தெரிஞ்சால் ரொம்ப அசிங்கமாக போயிடும். அது ஏதோ நேச்சுரலாக இருக்கிற மாதிரி இருக்காது. நான் இங்கே யூஸ் பண்ணுறது வந்து Forever 52லேருந்து இந்த ஷேட் வந்து பார்த்திங்கன்னா GT008 கலர் பாரோட மெட்டல்டு கிறிஸ்டல் 24 hours ஐலைனர் வந்து யூஸ் பண்ணுறேன். ஸோ நெக்ஸ்ட் நம்ம வந்து காஜல் வந்து போட்டுக்கலாம். ஃபேஸஸோட காஜல் வந்து இங்கே யூஸ் பண்ணுறேன். இந்த டாட்டர் எர்த்லேருந்து இந்த லிப் அண்ட் சீக் டிண்ட் இருக்கு இல்லையா, அதை வந்து யூஸ் பண்ண போகிறேன். ஃபஸ்ட்டு வந்து லைட்டாக எப்படி எடுத்துக்கிறேன். ஐயோ ஜாஸ்தி ஆயிடுச்சு, அதனால் லிப்பில் போட்டுக்கலாம். ஐயோ இங்கேயும் ஜாஸ்தி ஆயிடுச்சு. சிம்பிள் மேக்கப்பை வந்து வேறு லெவலில் கொண்டு போகிறது இந்த லிப்ஸ்டிக் தாங்க. ஸோ இந்த லிப்ஸ்டிக் கலர் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. கைண்ட் ஆஃப் லைக் ஒரு பர்ன்ட் பிரிக் ஷேட். அண்ட் இப்போ பார்த்திங்கன்னா கையில் கொஞ்சோண்டு எக்ஸஸ் இருக்குது. இதை வந்து நான் எல்லா இடத்துலையும் வந்து ஸ்ப்ரெட் பண்ணிக்கிறேன். ஸ்ப்ரெட் பண்ணிவிட்டு டேப் 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 பண்ணிக்கிறேன். லைட்டாக ப்ளஷ் போட்ட மாதிரி இருக்கும். எப்போவுமே இந்த மாதிரி லிப் அண்ட் சீக் டிண்ட்டை வந்து நம்ம யூஸ் பண்ணிட்டோம், ஃபேஸ்க்கு யூஸ் பண்ணுறோம், லிப்ஸ்டிக்கை வந்து ஃபேஸில் இங்கே வந்து ப்ளஷ் மாதிரி யூஸ் பண்ணுறோன்னா டெஃபினட்டாக லாஸ்ட்டாக இந்த பவுடர் வச்சு செட் பண்ணிக்கோங்க. மஸ்காரா ரொம்ப ரொம்ப அவசியம். நம்ம லாஷஸை வந்து விடர்ந்து இருந்து பார்க்குறதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ இப்போ நான் வந்து ஜல்தி வந்து ஹேர் டூ எல்லாம் பண்ணிவிட்டு அப்புறம் உங்களை வந்து மீட் பண்ணுறேன். எனக்கு ஏற்ற மாதிரி மாற்றிட்டாங்க. வாட்டர்மெலன் ஃப்ளேவர், இது என்னது ஐஸ்கிரீம், அருண் ஐஸ்கிரீம்ஸ். ஆக்சுவலாக இன்னொன்று வந்து இது வாட்டர்மெலன் ஃப்ளேவர் டேஸ்ட் வரலைங்க, பட் ஷேப் தான் அந்த மாதிரி. ஓகேங்களா, நீங்கள் நம்பி ஏமாந்துடாதீங்க. வெளியே வந்து நல்ல ஃபுட்டு வந்து சாப்பிட்டாச்சு. அந்த பர்சனையும் வந்து மீட் பண்ணிட்டோம். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இப்போ என்னென்னா எனக்கு வந்து மினி மீல்ஸ் வந்து கிடச்சிது. பசியில் வந்து அப்படியே களத்தில் இறங்கிட்டேன். ஃபுல்லாக வந்து சாப்பிட்டு முடிச்சுன்னா பாப்பாவுக்கு ஊட்டிட்டு. ஆக்சுவலாக வந்து பிரியாணி பாருங்களேன், ஐஸ்கிரீம் மாதிரி சாப்பிட்றாங்க. என்ன சாப்பிட்றீங்க? ஓகே, என்ஜாய். ஆக்சுவலாக இந்த ஒரு தக்காளி சாதம் வந்து கொஞ்சம் இருக்குது இல்லையா, அது என்ன ஆச்சுன்னா அது வந்து கொஞ்சம் மண் மாதிரி இருந்தது. அதனால அது கொஞ்சம் வேஸ்ட் ஆச்சு. மற்ற சாப்பாடுலாம் நல்லா இருந்தது. அப்படிதான் இந்த வேலையை பண்ணுங்க. வந்ததுக்கு இல்லை, வந்ததுக்கு ஒரு நாள் நல்லா வேலை பண்ணுறேன்னு இப்படி திருப்பி விடணும். கரெக்ட், அவ்வளோதான். ஏன்னா என்ன போடுறீங்கன்னா ஏடி ஸ்டோன் சைட் கிளிப்ஸ் இதெல்லாம் ரொம்ப நல்ல கலெக்ஷன். என்னென்ன போட்டிருக்காங்க, கலர் கலராக போட்டிருக்காங்க. அங்கே சிலது இருக்கு, இருக்கா? சிலது இருக்கு. ஓகே, சிலது இருக்கு. ஆகட்டும் வேலை ஆகட்டும். மதியானம் சாப்பிட வாங்கி கொடுத்துருக்குறேன், அதுக்காக வேலை பண்ணுங்க. அப்பண்டிஸ் எங்கள் கடைக்கு அப்பண்டிஸ். அப்பா அம்மா தாயா ஆகட்டும். மலை பட்டு போட்டு நாளே முடிச்சுட்டு அடுத்த வேலையை இப்போ சட்டு போட்டு அடுத்த பொட்டி மேலே ஏற்றுங்க. குடோனுக்கு அடுத்த குடோனுக்கு ஏற்றுன பொட்டியை 10 பொட்டி ஏற்றி விட்றீங்க. தூக்கி முதுகில் வச்சு விட்ருவேன். இது போயிடுச்சா? ஸோ ஃபர்ஸ்ட் ஃப்ரெஷ்ஷாக்கு சேல் ஆயிடுச்சு. இம்போர்ட் கொரியன் ஸ்டாக் ஆயிடுச்சு. இங்கே இருக்கு கிளிப்பில் எப்படி செம்மையாக இருக்கா? நம்ம செலெக்ஷன் எப்படி இருக்கு? ஏன் செலக்ட் பண்ணியிருக்கேம்மா, அப்புறம் செலெக்ஷனை பற்றி ஏதோ சொல்லுமா? என் செலெக்ஷன் தான் கொஞ்சம் மோசமாக போயிடுச்சு. அப்படிங்க
இதை கேமரா ஆஃப் பண்ணி நான் 4 வாரத்துக்கு நடக்குன்னு கேட்குறேன். ஆஃப் பண்ணுறாரு என்ன? இரு தன்மை, நான் ஒரு ஃப்ளோல போயிட்டு இருக்கேன், வெயிட் பண்ணு. நான் ஒரு ஃப்ளோரில் போகிறேன். கரெக்டாக விட்டுனது கோணை முடக்க விடக்கூடாது. கோணை மட்டும்னா சமையல் முடிச்சுக்கோ. நைட்டு 12 சுத்தமாக இருக்கணும். இந்த வடிவேல் கதை மாதிரி நீ ஒன்று அந்த ஒரு கதை இருக்குல்ல, என்ன கதை? நீ இப்போ எனக்கு தான் சம்பளம் தான் அந்த லிஸ்ட் ஆயிடுமா? ஸோ ஜிம்முக்கு போயிட்டு வீட்டுக்கு வந்தாச்சு. இன்றைக்கி வந்து ஃபுல்லாக கார்டியோ மட்டும்தான் பண்ணேன். ஏன்னா மத்தியானம் வந்து ரொம்ப நாள் கழிஞ்சு ரைஸ் பார்த்தோன்னே நல்ல புது விளையாண்டுட்டேன். அதுவும் வெரைட்டி ரைஸு, சாம்பார் சாதம், தயிர் சாதம், அதுக்கப்புறமேட்டு பிரியாணி எல்லாம் பார்த்தோன்னே எனக்கு அப்படியே வா அப்படின்னு மாதிரி யானை வந்து கரும்பு காட்டில் விட்டால் என்ன ரியாக்ஷன் இருக்குமோ அதே தான் நான் வந்து பண்ணேன். ஸோ எல்லாத்தையும் வந்து கொஞ்சம்னா இவ்வளோ தான் என்னால் சாப்பிட முடியும், அந்த கெப்பாசிட்டி அவ்வளோதான் இருக்குது. ஸோ அந்தளவுக்கு வந்து சாப்பிட்டுட்டேன். அதனால இன்றைக்கி ஃபுல்லாக கார்டியோ பண்ணலாம் அப்படின்ட்டு இன்றைக்கி ஃபுல் கார்டியோ பண்ணேன். அண்ட் இன்றைக்கி 1/2 hour ஆஃப் லைக் இன்டென்ஸ் ஹிட்டில் வந்து 30 minutes ஆஃப் த்ரெட்மில் பண்ணேன். அப்புறம் 15 minutes ஆஃப் சைக்கிளிங் அண்ட் 15 minutes ஆஃப் இஎஃப்எக்ஸ் பண்ணேன். ஸோ எனக்கு வந்து ரொம்ப நல்ல ஒரு ஸ்வெட் ஆச்சு. அண்ட் இப்போ இருங்க காமிக்கிறேன். என் கையில் வந்து அந்த வாட்ச் 10,100 தெரியுதா? ஓகே. ஸோ லைக் 10,000 ஸ்டெப்ஸ் மேலே முடிச்சிட்டேன். ஸோ ஓகே ஃபைன், இன்றைக்கி போதும், இதுதான் இன்றைக்கி சிறப்பான வேலை. இன்றைக்கி காலையிலேருந்து அப்படி இப்படின்னு ஏதோ ஒன்று பண்ணிகிட்டே இருக்கேன் இல்லையா. ஸோ வீட்டுக்கு வந்து கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆகலாம் அப்படின்னு பிளானு. ஸோ வீட்டுக்கு வந்தாச்சு. நான் வந்து மத்தியானம் வந்து சாம்பார் செஞ்சு வச்சுருந்தேன், காலையிலே செஞ்சு வச்சுருந்தேன். ஆனால் வந்து நம்ம வீட்டுக்கு வர முடியல இல்லையா, அதனால் வந்து இது பண்ண முடியல. ஸோ காமிக்கிறேன். சாம்பார் நைட்டுக்கு தோசைக்கு இது ஏதாச்சும் போடலாம் அப்படின்னு பிளானு. அப்படியே கொஞ்சம் ரெஃப்ரெஷ் ஆக போகிறேன். குளிச்சுட்டு வந்துட்டு அதுக்கப்புறமேட்டு கொஞ்சம் நல்ல ஹாட் வாட்டர் வச்சு குடிக்கணும். எக்ஸசைஸ் பண்ணி முடித்த பிறகு நம்ம வந்து ஹாட் வாட்டர் வந்து இன்டேக் பண்ணுறது ரொம்ப நல்லது. இன்னும் வந்து மெட்டபாலிசம் பூஸ்ட் பண்ணி நம்மளோட ஃபேட்டை வந்து கரைக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணும். ஸோ ஆல்ரெடி பாட்டில் தண்ணி வச்சுருக்கேன். எனக்கு இன்னும் நல்லா தண்ணி தாக எடுக்குது. வெயிலும் பயங்கரமாக கொளுத்தி எடுக்கிறனால ஃபஸ்ட்டு தண்ணியை குடிச்சு முடிச்சுட்டு அப்புறம் வேலையை பார்க்கலாம் அப்படின்ட்டு இருக்கேன். அண்ட் மத்தியானம் சாப்பிட்டதே ரொம்ப லேட்னால எனக்கு வந்து பசியும் எடுக்கவே இல்லை. ஸோ இன்றைக்கி வந்து கொஞ்சம் எல்லாமே லிக்விடாகவே குடிச்சிடலாம் அப்படின்னு வந்து பால் நைட்டு வந்துட்டு மஞ்சள் பால் வந்து குடிக்கலாம் அப்படின்ட்டு. ஸோ இப்போதைக்கு இதுதான் மைண்டில் எக்ஸிக்யூட் பண்ணி வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் நடுவில் ஏதோ மாறிச்சுன்னா கண்டிப்பாக நான் வந்து வீடியோவாக போஸ்ட் பண்ணுறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த மாதிரி vlog வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு பார்க்க பிடிக்கும்னா கீழே இந்த லைக் பட்டனை கிளிக் பண்ண மறக்காதீங்க. ஸோ தட் நம்ம நிறைய vlogs வந்து போடுறேன். வெயிட் லாஸ் ரிலேட்டட் மோட்டிவேஷன் வீடியோ உங்களுக்கு வந்து போடுறேன். அண்ட் எஸ், இப்போதைக்கு இந்த ஷட்டரிங்கை வந்து நான் க்ளோஸ் பண்ணுறேன். இன்னொரு நல்ல vlogோட உங்களை வந்து மீட் பண்ணேன். அண்ட் தென் டேக் கேர், டாட்டா, பை.